ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நான் வந்து ஆராதிக்கிறதுக்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை ஆஸ்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் அந்த ஒரு கடமைக்காக மாத்திரம் ஆராதனை செலுத்துகிற பிள்ளைகளாக இராதபடிக்கு இந்த நாள் முழுவதும் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து ஆராதிக்க கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. பாடல் வேலை, ஆராதனை வேலை, ஆண்டவரே, நல்ல ஒரு ஆலோசனை நேரங்கள்லாம் எங்களுக்கு தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அநேகர் இந்த ஆராதனோடு இணைந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. நீங்களே மகிமைப்படுங்க. எங்களுக்குள் வரவேண்டிய நல்ல வார்த்தைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆலோசனைகள் தந்து எங்களை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்று பாடி நாம் சேர்ந்து பாடுவோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். அவர் நாமத்தில் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தில் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புதிய அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புதிய அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறைவில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறைவில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஹல்லேலூயா.
உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை. இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தாயே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தாயே என்னை கைவிடல. வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாயங்கள் எனக்கு தந்தி. இரு கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாயங்கள் எனக்கு தந்தி. ஏன் எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன் கண்ணீரை சிந்தி, கலங்கின எனக்காக இறங்கி வந்தி. காயப்பட்டு நின்றேன் கண்ணீரை சிந்தி, கலங்கின எனக்காக இறங்கி வந்தி. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டினோ எல்லாம் எனக்கு தந்தி. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டினோ எல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியான தங்கினதை சுகந்திரவாளியை மாற்றி தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுகந்திரவாளியை மாற்றி தந்தி. எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாயங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாயங்கள் எனக்கு தந்தி. எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவனை ஆராதிப்போம்.
Hallelujah. Hallelujah. Almighty Jesus, we praise your name. எஜமானனே எஜமானனே. இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். எஜமானனே சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே எஜமானனே சேவைக்காய் என்னை அழைத்தீர். வலியும் என் கைகளை கொண்டு வலியாவும் ராஜ்யம் கண்டு ஐக்கியமான என்னை என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மாற்றுமே. ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மாற்றுமே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Thank you for your presence, oh Lord. நன்றி. ஆமென். மட்டுமாய் கர்த்தர் நம்மளை பாடி ஆராதிக்க உதவி செய்தார். அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆலோசனை நேரத்தை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மளோடு இருப்பாராக, நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இயேசு நாமத்தில் பிதா. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு பாடல் ஆராதனை. கர்த்தர் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவங்களுக்காக ஒரு நிமிஷம் ஜெபிங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல பாடல் ஆராதனை நடத்தி கொடுத்த பிள்ளைகள் மேலே நம்முடைய கரம் இருக்கட்டும். இன்னும் இவங்களுடைய திறமைகள் தாளந்துகளை அபிஷேகத்து கொண்டு அதிகமாய் விருத்தியடை பண்ண கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவைகள் இந்த நாட்களில் என்ன சித்தத்தை தேவனுக்காக செய்ய வேண்டும் அதை செய்து முடிக்க கர்த்தர் பலன் கொடுக்கும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் நமக்கு நல்ல ஒரு நேரம், ஆலோசனை நேரம், கிரைஸ் மேனேஜ்மெண்ட் என்கிற தலைப்பில் நம்ம மத்தியில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நல்ல ஒரு ஆலோசனை கொண்டு வர போகிறாங்க. அவங்க நமக்கு புதிதான நபர் அல்ல. நம்ம மத்தியில் அடிக்கடி வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறவர். அல்லேலூயா. நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர். இப்போ வரைக்கும் அவர் நமக்கு நிறைய ஆலோசனை கொடுத்து கொண்டு இருக்கிறார்.
அவர் நம்ம மத்தியிலே வந்து நல்ல ஆலோசனை கொடுக்க போகிறார். இந்த நாட்களுக்கு தேவையான காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். நீங்கள் எல்லோரும் இதை நல்லா கவனித்து கேளுங்கள். அநேகருக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் இந்த நாளிலும் எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் என் நண்பர் பாஸ்டர் ரெவரண்ட் ஜெபராஜ் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலே உங்களோடு கூட கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் என்ற தலைப்பிலே பேச இருக்கின்றேன். நெருக்கடியை மேலாண்மை செய்வது எப்படி? நெருக்கடியான சூழ்நிலைகள் நமக்கு வரும்பொழுது நாம் அதை எவ்வாறு மேலாண்மை செய்வது என்பதை கற்றுக்கொள்ள தேவன் இந்த நாளில் நமக்கு உதவி செய்வாராக. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், நெருக்கடி மேலாண்மை. நெருக்கடியான சூழ்நிலையை நாம் எவ்வாறு மேலாண்மை செய்வது என்பதை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இந்த நெருக்கடி என்றால் என்ன? இந்த கிரைசிஸ் என்றால் என்ன? ஆங்கிலத்தில் சொல்லும்போது கிரைசிஸ் எனி ஈவெண்ட் ஆர் பீரியட் that will lead or may lead to unstable and dangerous situation affecting an individual, group or society என்று பார்க்கின்றோம். இந்த நெருக்கடி என்பது ஒரு நிகழ்வு. அது என்ன ஆகிறது என்று சொன்னால் ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தனி மனிதனுக்காவது, குழுவிற்காவது, சமூகத்திற்காவது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களும் நாம் ஒரு நெருக்கடியான நாட்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும், இந்த கொரோனா இட்ஸ் அ கிரைசிஸ் சிச்சுவேஷன். இந்த கோவிட்-19 இந்த வைரஸ்னாலே திடீர் என்று நமக்கு வந்ததுனாலே இதை கிரைசிஸ் என்று சொல்கிறோம். இந்த நெருக்கடியான நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இதை கிரைசிஸ் என்று சொல்கிறோம்? பிகாஸ் இட்ஸ் a நெகட்டிவ் ஈவெண்ட் ஆர் நெகட்டிவ் சேஞ்ச். இட்ஸ் ஆக்சுவலி a testing time for us. இந்த நெருக்கடியான சூழ்நிலை நம்மை ஆராய்ந்து பார்க்க, நம்மை ஆய்வு செய்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன என்று சொன்னால், இந்த நெருக்கடி என்ற பதம், இந்த கிரைசிஸ் என்ற வேர்ட், the crisis முதலாக 17th centuryல பயன்படுத்தப்பட்டது மெடிக்கல் கான்டெக்ஸ்ட்ல பயன்படுத்தப்பட்டது தான். இன்றைக்கும் அது சரியான நிலையில் நமக்கு இருக்கின்றது. திடீர் என்று வரக்கூடிய, நாம் எதிர்பாராத சூழ்நிலையில் வரக்கூடியதை தான் இந்த கிரைசிஸ், அன்எக்ஸ்பெக்டட், அன்ஸ்பெசிஃபிக், திடீரென்று வரக்கூடியது, எதிர்பார்க்காத ஒன்று, அதோடு கூட கிரியேட் அன்சர்டனிட்டி, ஒரு நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தக்கூடியது, அதோடு கூட அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குறிக்கோளிலே நாம் முன்னேறி போகும் பொழுது அது முன்னேறி போக முடியாமல் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த நெருக்கடி என்பது, இந்த கிரைசிஸ் என்பது. இதை தனி மனிதனுக்கு வரலாம், குடும்பத்திற்கு வரலாம், சமுதாயத்திற்கு வரலாம், பிஸ்னஸில் வரலாம். கிரைசிஸ் எங்கெங்கெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், பொலிட்டிக்கல் கிரைசிஸ், அரசியல் வரக்கூடிய நெருக்கடி, எக்கனாமிக் கிரைசிஸ், பொருளாதாரத்தில் வரக்கூடிய நெருக்கடி, பண தேவைகளிலே வரக்கூடிய ஒரு நெருக்கடி, என்விரான்மெண்டல் கிரைசிஸ், சூழ்நிலையில் வரக்கூடிய நெருக்கடி, திடீரென்று வரக்கூடிய பேரழிவுகள், சுனாமி போன்ற அழிவுகள், பூமி அதிர்ச்சி, இப்படிப்பட்டவைகள். இன்டர்நேஷனல் கிரைசிஸ், நாடுகளில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான நெருக்கடி. இன்றைய சூழ்நிலையிலே இந்த கிரைசிஸ், இந்த கொரோனா கிரைசிஸ், என்விரான்மெண்டல் என்ற நிலையிலிருந்து பார்க்க முடியும், இன்டர்நேஷனல் என்ற நிலையிலிருந்து பார்க்க முடியும். இது வந்து இட் லீட்ஸ் டு எக்கனாமிக் அண்ட் ஃபினான்சியல் கிரைசிஸ் ஆல்சோ, அண்ட் மோரோவர் இட் லீட்ஸ் டு பொலிட்டிக்கல் கிரைசிஸ் ஆல்சோ.
பாருங்க, இப்போ ஒரு நிகழ்வு, திடீரென்று ஏற்பட்ட ஒரு நெருக்கடி, இந்த கொரோனா COVID-19 எப்படிப்பட்ட நெருக்கடியை கொடுத்திருக்கிறது? தனி மனிதனை பாதிக்கிறது, குடும்பத்தை பாதிக்கிறது, சமுதாயத்தை பாதிக்கிறது, அது மட்டுமல்ல சூழ்நிலையை பாதிக்கிறது, அரசியலை பாதிக்கிறது, பொருளாதாரத்தை பாதிக்கிறது, பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கிறது, உலக நிகழ்வுகளையே பாதிக்கக்கூடியதாக இன்றைய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இதை நாம் புரிந்து கொண்டோம். இதை எவ்வாறு மேலாண்மை செய்வது, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. இதை மேலாண்மை செய்வது என்று சொன்னால், இந்த கிரைசிஸ், இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கிரைசிஸ் என்ற வார்த்தை அதிகமாக சைனீஸ் அவர்களுடைய ப்ரோவர்பில் பயன்படுத்தப்படுகிறது, சீன பழமொழியிலே பயன்படுத்தப்படுகிறது. கொரோனா COVID-19 சீனாவிலிருந்து தான் வந்தது. இந்த கிரைசிஸ் என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்துவதும் அவர்கள்தான். அதற்குரிய அர்த்தத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் சைனீஸ் அவர்கள் கொடுக்கிற அர்த்தம் என்ன என்று சொன்னால், வெஜி வெஜி, they pronounce like this, வெஜி, WEIJI, வெஜி. அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், டேஞ்சர் பிளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. WEI டேஞ்சர் and G opportunity, JI. so danger plus opportunity, அபாயகரமான ஒன்று, வாய்ப்பை கொடுக்கக்கூடியது ஒன்று, இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் கிரைசிஸ் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது இந்த நெருக்கடியான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அபாயகரமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது, அதோடு கூட அது வாய்ப்பாகவும் இருக்கிறது. இதை இரண்டு காரியங்களிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஒன்று, பிராக்டிக்கலாக இதை எப்படி மேற்கொள்வது, இன்னொன்று ஸ்பிரிச்சுவலாக, வேதத்தின் அடிப்படையில். பீயிங் எ பாஸ்டர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் சென்னையில் உள்ள துறைப்பாக்கத்தில் இருக்கிறதான குட் ஷெப்பர்ட் ஏஜி சபையினுடைய போதகராக இருந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு மனோதத்துவ நிபுணராக இருந்து கொண்டு இருந்தேன், இப்பொழுது போதகராக இருக்கின்றேன். ஸோ இரண்டு விதமாகவும் நான் இதை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, பிராக்டிக்கலாக நாம் இதை எப்படி அணுக வேண்டும், இன்னொன்று வேதத்தின் அடிப்படையிலும் அதை பிராக்டிக்கலாக நாம் அணுக முடியும். அதை குறித்தும் நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, இந்த நெருக்கடியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் மிகவும் முக்கியம். இந்த நெருக்கடி என்பது இட் லிங்க்ஸ் வித் அ சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ். இந்த நெருக்கடியான இந்த கிரைசிஸ் மன ரீதியான ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மன ரீதியான அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது அதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதை நாம் சுலபமாக மேலாண்மை செய்ய முடியும். இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், மூன்று காரியங்களை சொல்லலாம்: ப்ரிவென்ஷன், சர்வைவல் அண்ட் சக்சஸ்ஃபுல் அவுட்கம். நான் மீண்டும் சொல்கிறேன், ப்ரிவென்ஷன், இந்த நெருக்கடி வருவதற்கு முன்பே தடுப்பது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். இந்த நெருக்கடி வருவதற்கு முன்பே தடுப்பது. இரண்டாவது, சர்வைவல், வாழ வேண்டும். மூன்றாவது, சக்சஸ்ஃபுல் அவுட்கம், இந்த நெருக்கடியிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். அப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று சொல்லும் பொழுது, வருமுன் காப்பது என்று சொல்லி, வருமுன் காப்பது என்று சொன்னால், ஒரு உதாரணத்துக்காக இன்றைய நாளில் இந்த கொரோனாவையே உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இது வந்தவர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டவர்கள் மற்றவுடன் தொடர்பு வைத்துக் கொண்டதனால் ஏற்பட்டது தான். முன்னமே சொல்லப்பட்டது போல மெடிக்கல் கவுன்சிலிருந்து, அரசாங்கத்திலிருந்து சொல்லப்பட்டதான அந்த நடைமுறைகளை கடைபிடித்திருந்தோம் என்று சொன்னால் தடை செய்திருக்க முடியும், வராமல் காத்துக்கொள்ள முடியும்.
6 மீட்டர் இடைவெளி, 6 அடி, மன்னிக்கவும் 6 அடி இடைவெளியை கடைபிடிப்பது, அடிக்கடி சோப்பு போட்டு கைகளை கழுவுவது, வெளியே வரும்பொழுது மாஸ்க் அணிந்து கொள்வது, இதுதான் ப்ரிவென்ஷன் என்று சொல்வது. இதை யார் சரியாக செய்யவில்லையோ அவர்களுக்கு தொற்று நிச்சயமாக வருகிறது என்பதை நாம் கடந்த காலத்தில் பார்க்கின்றோம். இப்பொழுது முதலாவது அலை முடிந்து 2வது அலை, இனி 3வது அலையும் இருக்கிறது. இன்னொன்று ப்ரிவென்ஷன் இப்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேக்சினேஷன் போடுவது. அதில் அநேகருக்கு தயக்கம். அதில் எதை போடலாம்? கோவேக்சின் போடலாமா, கோவிஷீல்டு போடலாமா, இல்லை ஸ்பாட்னிக் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா, இது போன்ற குழப்பங்கள். ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, கோவேக்சின் ஆர் கோவிஷீல்டு எது உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை நீங்கள் போட்டுக்கொள்வது நல்லது. அதுவும் ப்ரிவென்ஷனில் வரக்கூடியது தான். ஒருவேளை உங்களுக்கு இணை நோய்கள் இருந்தது என்று சொன்னால் நீங்கள் உங்கள் மருத்துவரிடத்தில் கேட்டு ஆலோசித்து அவர் சொல்ல வண்ணமாக நீங்கள் அதை போட்டுக்கொள்ள வேண்டும், இந்த வேக்சினேஷனை போட்டுக்கொள்ள வேண்டும். அதோடு கூட நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், கைகளை கழுவுவதாகட்டும், டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவதாகட்டும், சோசியல் டிஸ்டன்ஸ், மாஸ்க் போடுவதாகட்டும், அந்த காரியங்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திஸ் இஸ் த ப்ரிவென்ஷன். தென் கம் டு த சர்வைவல். வந்து விட்டது, என்ன செய்வது? அங்குதான் நாம் முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும், த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லி. த சர்வைவல் பிளானிங் ஃபார் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். நெருக்கடியை மேலாண்மை செய்வதற்கு திட்டமிட வேண்டும். அண்ட் கிரைசிஸ் கம்யூனிகேஷன், நெருக்கடியை தெரிவிக்க வேண்டும். இந்த 2 ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. சர்வைவல் ஆஸ்பெக்ட்ஸ், நெருக்கடி வந்துவிட்டது, இது இந்த நெருக்கடி என்பது எல்லாவற்றுக்கும் பொருந்தும். நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைய நாளிலே நான் கொரோனா சம்பந்தப்பட்டதாக இருப்பதனாலே அதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொள்கின்றேன். இந்த சர்வைவல் ஆஸ்பெக்ட்ஸில் கொரோனா வந்துவிட்டது, என்ன செய்ய வேண்டும்? உடனே நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், உடனே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதான் பிளானிங் ஃபார் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டில், நெருக்கடியில். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, முதலாவது அலையில் என்னுடைய மனைவிக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது. அவர்கள் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கிறார்கள் அரசாங்க ஹாஸ்பிட்டலில், இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் அயனாவரத்தில். அதனால் அவங்களுக்கு முதல் அலையிலேயே தொற்று ஏற்பட்டவுடன், அவர்களுக்கு ஃபீவர் வந்த உடனே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார்கள். உடனே எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணாங்க. எங்கள் எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அவர்கள் தனி அறையில் இருந்து கொண்டார்கள். தன்னுடைய உடைமைகள் மற்றவர்களெல்லாம் தனிமைப்படுத்தி கொண்டார்கள். அடுத்த நாள் டெஸ்ட்டுக்கு போகும்போது பாசிட்டிவ் என்று தெரிய வந்தது. எங்களுக்கும் எல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது நெகட்டிவ். காரணம் என்ன? இந்த பிளானிங், சரியான திட்டமிடுது. அவங்க தனிமைப்படுத்தி கொண்டார்கள். எங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணவும் செஞ்சாங்க. 14 days தனிமைப்படுத்தி கொண்டு அதிலிருந்து மீண்டு வர தேவன் உதவி செய்தார். அப்போது இங்கே 2 காரியங்கள் நாம் பார்க்கிறோம். தனிமைப்படுத்திக் கொள்வது, அதை கம்யூனிகேட் பண்ணுவது, எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு. அநேகர் பயந்து கொண்டோ, மருத்துவமனைக்கு போவதற்கு பயம், அல்லது நமக்கு இருந்தது என்று சொன்னால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயம், ஒரு தயக்கம், இந்த காரணங்கள்னால இந்த சிம்டம்ஸ் வரும்போது சொல்லாமல் விட்டுடுறாங்க, ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அந்த சிம்டம்ஸ் வரும்பொழுது ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது, உடனே அதை தெரிவிக்க வேண்டும், உடனே மருத்துவரை பார்க்க வேண்டும், அல்லது மருத்துவரிடத்தில் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டும். அது அந்த சிம்டம்ஸ் வந்துட்டு போயிடுது, ஆனால் உள்ளே இருந்துட்டு தான் இருக்கும் அந்த வைரஸ். அந்த உள்ளே இருந்துட்டு இருக்கிற வைரஸ் என்ன செய்யறது? நுரையீரலை பாதிக்கிறது. நுரையீரலை 50%, 60% பாதிக்கப்பட்ட பிறகுதான் நமக்கு அதை ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தெரியுது. அப்போது பாசிட்டிவாகி வெளியில் போய் நெகட்டிவாக கூட வந்துடும். ஆனால் சிடி ஸ்கேனில் பார்த்தோம்னா 80%, 70% பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். காரணம் என்ன? ஒரு சின்ன சிம்டத்தை கூட, அறிகுறியை கூட நாம் இக்னோர் பண்ணக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம், அதை தெரிவிக்க வேண்டும். இந்த இக்னோர் பண்ணுற காரணம் என்னன்னு தெரியுங்களா? இது எல்லா கிரைசிஸ்க்கும் பொருந்தக்கூடிய காரணங்களா? நம்ம ஏன் இக்னோர் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா கிரைசிஸ்லையும் இது பொருந்தும். ஒரு கிரைசிஸ்னு வந்த உடனே இக்னோர் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு, எனக்கு இது வராது என்ற ஒரு எண்ணம், எனக்கு இது வராது, எஸ்கேப் ஃப்ரம் த ரியாலிட்டி.
withdraw from the reality. உண்மை நிலையிலிருந்து எஸ்கேப் ஆகுது, உண்மை நிலையிலிருந்து தன்னை வித்ட்ரா பண்ணிக்கொள்வது. அது சரியான ஒரு அப்ரோச் அல்ல, அது சரியான ஒரு முறையும் அல்ல. ஆகவே நாம் சரியாக தகவல் பரிமாற்றம் பண்ணினோம் என்று சொன்னால் அதை மேனேஜ் பண்ண முடியும் என்பதை நாம் பார்க்கின்றோம். சக்சஸ்ஃபுல் அவுட்கம்க்கு என்ன பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். யூசிங் இஸ் an opportunity. இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்ல சக்சஸ்ஃபுல் அவுட்கம்க்கு என்ன பண்ணணும்? முதலாவது டாஸ்க் ஓரியன்ட், டிஃபென்ஸ் ஓரியன்டாக போயிடக்கூடாது. we have to take action. டிஃபென்ஸ் ஓரியன்ட் என்ன? ப்ரொஜெக்ஷன், யாராவது மேலே பழிய சொல்வது. டிஸ்பிளேஸ்மெண்ட், மற்றவர்கள் மீது குறையை சொல்லுவது. ரேஷனலைஸ் பண்ணிக்கொள்வது, என்னுடைய உடம்பு நல்ல உடம்பு, பலமான உடம்பு, வைரஸை தாங்கும், நான் அதை தாண்டி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே ஏமாற்றிக்கொள்வது. இதெல்லாம் டிஃபென்ஸ் ஓரியன்ட். டாஸ்க் ஓரியன்ட் என்ன? ஆக்ஷன் எடுக்கணும். என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும்? முதலாவது அக்செப்ட், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்செப்ட் த கிரைசிஸ். அகெயின் ஐ கம் பேக் டு திஸ் கொரோனா. இந்த கொரோனாவுக்கே எடுத்துக்கோங்க, COVID-19 எடுத்துக்கங்க, அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, எனக்கு வந்துருச்சு. காம், உடனே காமாக அதை அப்ரோச் பண்ணணும். வந்துருச்சு, வாட் நெக்ஸ்ட்? அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தி சிம்டம்ஸ், இதுலேருந்து எப்படி வருது. இந்த அக்செப்ட் அண்டர்ஸ்டாண்டுக்கு நடுவில் நிறையா மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் வரும் நமக்கு லைஃப்பில். டிவி அதிகமாக பார்க்குறது, வாட்ஸ்அப் மெசேஜ் அதிகமாக பார்க்குறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பய உணர்வு ஏற்படும். முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு சிம்டம்ஸ் தெரிந்த உடனே அக்செப்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு we have to focus on the issue. என்ன இஷ்யூன்னு பார்க்கணும். ஓகே, இதை எப்படி நம்ம சரி பண்ணுவது? நாங்கள் போயிருக்கக்கூடாது, ப்ளேம் பண்ணக்கூடாது, நான் அந்த இடத்துல போயிருக்கக்கூடாது, என்னை நான் தற்காத்து கொண்டிருக்க வேண்டும், அந்த கூட்டத்திற்கு நான் போயிருக்கக்கூடாது, அந்த திருமணத்திற்கு நான் போயிருக்கக்கூடாது, அந்த இறப்புக்கு இதுக்கு நான் இறந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருக்கக்கூடாது, அடக்க ஆராதனைக்கு போயிருக்கக்கூடாது, அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கக்கூடாது, அவர்களோடு பேசியிருக்கக்கூடாது, அவர்கள் வந்தபோது நான் அனுமதித்திருக்கக்கூடாது என்று சொல்லி அதுபோன்று நாம் ரியாக்ட் பண்ணாமல் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஃபோக்கஸிங் ஆன் தி இஷ்யூ. இது என்ன இஷ்யூ, இது என்ன, இந்த தீர்வு, இதுக்கு என்ன இஷ்யூ, என்ன, அதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்தது சொல்யூஷன். இதுக்கு தீர்வு என்ன? ஒரே தீர்வு தான், தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், இன்ஃபார்ம் பண்ணணும். சிம்டம்ஸ் அதிகமாச்சுன்னா அதுக்குரிய மெடிசின்ஸ் எடுத்துக்கணும். ஃபீவர் இருக்கா, பேராசிட்டமால்ஸ் எடுத்துக்கணும், விட்டமின் டேப்லெட்ஸ் சாப்பிடணும், ஜிங்க் டேப்லெட் சாப்பிடணும். இப்போ எல்லாருக்குமே அது எல்லாருமே நன்றாக தெரிந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அடுத்தது பாசிட்டிவான ஆட்டிடியூட் ரொம்ப தேவை. ஃபோக்கஸிங் ஆன் தி ஃபியூச்சர். நமக்கு தேவன் நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், நாம் இதையும் தாண்டி வர முடியும் என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும். நம் மனதிற்கு நாம் நல்ல ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். அதனால தான் கவுன்சிலிங்னு சொல்கிறோம். அந்த இடத்துல தான் இந்த கவுன்சிலிங் ஆஸ்பெக்ட்ஸை கவர்மெண்ட்டே என்ன செய்கிறாங்க, தனிமையில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்கிறாங்க. சில நேரங்கள் அதுவே நமக்கு ஒரு அதிகபட்சமாக அவங்களுக்கு எல்லாரும் கொரோனா வந்தவங்க, தனிமைப்படுத்தவங்க ஹோம் குவாரண்டைன் பண்ணவங்களை கேட்டோம்னா சொல்லுவாங்க, ரொம்ப ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. தட் இஸ் ஆல்சோ தேர், பட் வி நீட் that kind of the counseling. அது ரொம்ப முக்கியம். கடைசியாக என்னன்னா, we have the limitation. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். accept as it is, respond and don't refuse or reject. இது எப்படி இதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டிருக்க வேண்டும். அந்த ப்ராசஸ் டயட்டில் இருக்கிறது, மெடிசன் எடுத்துக்கிறது, தனிமைப்படுத்துறது, இந்த காரியங்கள் ப்ராசஸ் அதை செய்யும்பொழுது நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வர முடியும்னு பார்க்குறோம். ரைஸ் காட். இதுவரைக்கும் நாம் இந்த கொரோனா COVID-19 மையமாக வைத்து இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை குறித்து பேசி கொண்டிருந்தோம். ப்ரிவென்ஷன், சர்வைவல், சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் என்ற காரியங்களே ஜென்ரலாக சில காரியங்களை சொல்லிவிட்டு, 1 Corinthians 12:8 சொல்லிவிட்டு, வேதத்தின் அடிப்படையிலும் சில காரியங்களை சொல்லிவிட்டு, 1 Corinthians 12:8 சொல்லிவிட்டு, வேதத்தின் அடிப்படையிலும் சில காரியங்களை சொல்லிவிட்டு, 1 Corinthians 12:8 சொல்லிவிட்டு, வேதத்தின் அடிப்படையிலும் சில காரியங்களை சொல்லிவிட்டு,
நிகழ்வுகளை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தேவ நாமம் மகிமை அடைவதாக. ஏற்கனவே நாம் பார்த்தது போல இந்த கிரைசிஸ் என்ற வார்த்தை 2 சைனீஸ் வேர்டுகளை சேர்ந்து நீக்கப்பட்டது. வாஜி என்று சொல்லி, வியூ அண்ட் ஜி, வெஜி, VEI and JI, VEI danger, JI opportunity, வெஜி, டேஞ்சர் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அபாயகரமான ஒன்று அது வாய்ப்பாகவும் மாறுகிறது. அப்பொழுது ஒரு கிரைசிஸ் என்று வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வேலையிலே, நம்முடைய பிஸ்னஸில் கிரைசிஸ் என்பது தேவையான ஒன்று, நெருக்கடி என்பது தேவையான ஒன்று. இந்த நெருக்கடியில் தான் நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும், நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும், நம்முடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும், நாம் எதை சரியாய் செய்ய முடியும், எதை சரியாய் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இங்கேயும் பாருங்கள், எதை மேலாண்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த சூழ்நிலைக்கு காரணம் என்ன என்று பார்க்க வேண்டும். ஒரு பிஸ்னஸே எடுத்துக்கொள்வோம், ஒரு நெருக்கடி வருகிறது. அந்த நெருக்கடி யார்னால் வந்தது என்று பார்க்காமல் என்ன நெருக்கடி, இதற்கு காரணம் என்ன என்று பார்க்க வேண்டும். இரண்டாவதாக அதற்கு தீர்வு என்ன என்று பார்க்க வேண்டும். மூன்றாவதாக அந்த தீர்வின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்று திட்டமிட வேண்டும். Again, planning is very important in the crisis management. And then we have to communicate. அது சரியான விதத்தில் அதை மற்றவர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். அதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ நெருக்கடியில் சின்ன சின்ன நெருக்கடிகள் நமக்கு தேவை. சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும்பொழுதுதான் அது நம்மை உருவாக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உருவாக்கக்கூடியது இந்த சின்ன சின்ன நெருக்கடி தான். இந்த நெருக்கடியே இல்லாமல் வாழ்ந்தவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். திடீரென்று இழப்பு ஏற்படும் போது, பொருளாதார இழப்பாக இருக்கலாம், உடன் இருப்பவர்களுடைய மறைவாக இருக்கலாம், அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மன ரீதியாக பாதிக்கப்படுவார்கள், உடல் ரீதியாக பாதிக்கப்படுவார்கள். இந்த டிப்ரெஷனுக்குள்ளே போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்? மனநலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே கிரைசிஸ் என்பது நமக்கு தேவையான ஒன்று. ஆனால் அது அளவிற்கு அதிகமாக போகும் பொழுதுதான் நம்ம அதை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தொற்று நோய் போன்ற காரியங்கள், சுனாமி போன்ற காரியங்கள், பூமி அதிர்ச்சி போன்ற காரியங்கள், இதெல்லாம் மிகவும் டேஞ்சரான காரியங்கள். ஆனால் சின்ன சின்ன கிரைசிஸ் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான ஒன்று தான். ஆகவே முழுவதுமாக இந்த கிரைசிஸை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நாம் ஒதுக்கி விட முடியாது. அதை சரியாய் பயன்படுத்தி நம் வாழ்க்கையில் அதை முன்னேற்றத்திற்கு அது சரியாக நாம் பயன்படுத்தணும். அப்போ அதுக்கு என்ன தேவைன்னா, the mature way of approaching the crisis. The mature way of approaching the crisis. பக்குவப்பட்ட நிலையிலே இந்த நெருக்கடியை நாம் அணுக வேண்டும். அதற்கு 2 காரியங்கள் தேவை. டெக்னிக்கல் இன்டெலிஜென்ட், எமோஷனல் இன்டெலிஜென்ட். டெக்னிக்கல் இன்டெலிஜென்ட் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ட். அறிவு, தொழில்நுட்ப அறிவு தேவை. ஒரு வேலை இருக்கிறது என்று சொன்னால், நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், அதை குறித்துதான நம்முடைய அறிவு, த டெக்னிக்கல் நாலேஜ், அது ரொம்ப முக்கியம். அது யாராவது நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா இந்த கிரைசிஸ் சிச்சுவேஷன் வரும்பொழுது முழுவதுமாக நாம் உடைக்கப்படுவோம். broke ourselves. ஆனால் நம்மகிட்ட அந்த வேலைக்குரிய, இந்த கோர் பிஸ்னஸ்க்குரிய திறமைகள், the competence என்று சொல்லுவாங்க, competence and competency, knowledge, attitude, wisdom, talent, ability, இதெல்லாம் இருக்கணும். அப்போ அதெல்லாம் இருக்கா அப்படின்னு முதலாவது செக் பண்ணணும். அதில் எந்த ஏரியாவில் நம்ம வீக்காக இருக்கிறோமோ அந்த ஏரியாவை நாம் அதிகப்படுத்த வேண்டும். ஒருவேளை எனக்கு அதற்குரிய அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை என்று சொன்னால் அதை நான் அதிகப்படுத்தும் பொழுது அந்த நெருக்கடியை நான் சுலபமாக மேலாண்மை செய்ய முடியும்.
இல்லை என்று சொன்னால் அதற்கு நான் யாரையாவது சார்ந்திருக்க வேண்டும். அந்த சார்ந்திருப்பவர்கள் எனக்கு உடனே கிடைத்தார்கள் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. உடனே கிடைக்கவில்லை என்று சொன்னால் அங்கே நம்ம ஸ்டக் ஆயிடுவோம். அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் முதல் நம்ம அதை பிளான் பண்ணணும். ரெண்டாவது என்னன்னா, இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட், அதை எமோஷனல் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லலாம். மன ரீதியாக அதை நாம் எப்படி மேலாண்மை செய்கிறோம், அது ரொம்ப முக்கியம். இட் லிங்க் வித் அவர் கேரக்டர், the way we deal with things, the way we deal with people. நாம் எப்படி டீல் பண்ணுறோம், அங்கே 3 காரியங்களை பார்க்குறோம். எமோஷனல் மெச்சூரிட்டி, எமோஷனல் சென்சிட்டிவிட்டி, எமோஷனல் காம்பிடன்சி. எமோஷனல் மெச்சூரிட்டி என்று சொன்னால் என்ன? அதை டீல் பண்ணும் பொழுது மெச்சூராக நம்ம டீல் பண்ணுறோமா, அதான் ரொம்ப முக்கியம். மெச்சூராக டீல் பண்ணுறது என்ன? வெரி சிம்பிள். ஒருவரோடு இருக்கக்கூடிய தொடர்பில் நமக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அவரோடு இருக்கக்கூடிய தொடர்பில் நெருக்கடி ஏற்படும் பொழுது அவரிடத்துல எப்படி மெச்சூராக டீல் பண்ணுறது? கிவிங் கம்யூனிகேஷன், கெட்டிங் கம்யூனிகேஷன். தகவல் பரிமாறுவது, தகவலை கொடுப்பது, தகவல் வாங்குவது, அதுதான் மெச்சூராக பிஹேவ் பண்ணுறது. சோசியலி அக்செப்டபிள் வே, சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளை பேசுவது. கோபமாக நடந்து கொண்டால் அது மெச்சூர் அல்ல. பரிதாபமாக நடந்து கொண்டால் அது மெச்சூர் அல்ல. ஆத்திரப்பட்டால் அது மெச்சூர் அல்ல. ஒரு காரியம் உடனே நடந்தாக வேண்டும் என்று சொல்லி படபடப்பாக இருந்தால் அது மெச்சூர் அல்ல. காமாக இருக்கணும், கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேட் பண்ணும்போதும் கூட அவர்களுடைய மனது புண்படாமல் கம்யூனிகேட் பண்ணணும். நமக்கு வேலையும் நடக்கணும். நன்றாக கவனியுங்கள். அவர்கள் மனது புண்படாமல் கம்யூனிகேட் பண்ணணும், நமக்கு வேலையும் நடக்கணும். அதுதான் மெச்சூர்டு வே ஆஃப் டீலிங். அப்போது we must know right and wrong, moral and immoral. இது இப்படித்தான் செய்யணும், இது இப்படி செஞ்சாதான் ஒழுக்கமாக இருக்கும். அதுதான் மெச்சூர்டு வே. எமோஷனல் சென்சிட்டிவிட்டி என்ன? மற்றவருடைய நிலையிலிருந்து பார்ப்பது, திங்கிங் இன் தி அதர் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூ, தட் எம்பத்தி. அது ரொம்ப நமக்கு தேவை. நம்ம எப்பவுமே நம்ம நிலையிலிருந்து தான் பார்ப்போம். நமக்கு என்ன நடக்கணும், எனக்கு இந்த காரியம் நடக்கணும். ஆனால் மற்றவர்கள் நிலையிலிருந்து சிந்திக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அந்த எமோஷனல் சென்சிட்டிவிட்டி என்ற இடத்துல கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது மற்றவர்களோட டீல் பண்ணுறதுக்கும் மற்றவர்களோடு சேர்ந்து நான் காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நன்றாக கவனிங்க, இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பெரிய சப்ஜெக்ட். இல்லை இந்த மேனேஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, மேலாண்மை. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு. என்னுடைய கடந்த 25-30 வருட அனுபவத்தில் ஒரு ஆலோசகராக, மனோதத்துவ நிபுணராக, ஒரு போதகராக, மேலாண்மை என்பது என்ன என்று சொன்னால், the management, all management is called man management. எல்லா மேலாண்மையும் மனித மேலாண்மை தான். மிஷினை ஈஸியாக மேலாண்மை பண்ணிட முடியும், எக்யூப்மெண்ட்ஸ் ஈஸியாக மேலாண்மை பண்ண முடியும், மெட்டீரியல்ஸ் ஈஸியாக மேலாண்மை பண்ண முடியும். மேன் மேனேஜ்மெண்ட், மனிதனை மேலாண்மை பண்ணுவது மிகவும் சிரமமான ஒரு காரியம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிரமம் என்று சொல்வதை விட அது ஒரு கலை, இட்ஸ் ஆர்ட். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ ஆகவே எல்லா மேலாண்மையும் மனித மேலாண்மை. அதே நேரத்தில் அல்டிமேட்லி ஆல் மேன் மேனேஜ்மெண்ட் இஸ் அ செல்ஃப் மேனேஜ்மெண்ட். நம்ம எப்படி மேலாண்மை பண்ணுறோம், நம்ம எப்படி மேலாண்மை பண்ணுறோமோ அப்படி தான் நம்ம மற்றவங்களை மேலாண்மை பண்ண முடியும். அப்போ இங்கே இந்த எமோஷனல் காம்பிடன்ஸிங்கிற காரியத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த செல்ஃப் அவேர்னஸ், என்னை குறித்துதான விழிப்புணர்வு, அடுத்து என்னை சுற்றி இருப்பவர்களை குறித்துதான விழிப்புணர்வு. 2 காரியங்கள், செல்ஃப் அவேர்னஸ், சோசியல் அவேர்னஸ். இந்த 2 ரொம்ப முக்கியம். இதை நாம் வளர்த்து கொள்ளும் பொழுது நாம் சுலபமாக மேலாண்மை செய்ய முடியும். நெருக்கடியை சுலபமாக மேலாண்மை செய்ய முடியும். இது 2 ரொம்ப முக்கியம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸும் தேவை, எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் தேவை. இது 2ம் சேரும் பொழுது தான் the matured way we can manage the crisis. It's a big subject. சுருக்கமாக நான் உங்களுக்கு சொன்னேன். இதை குறித்து நீங்கள் இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணலாம்.
டைம் கிடைக்கும், சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொன்னால் நாம் இதை தொடர்ந்து கூட டிஸ்கஸ் பண்ணலாம், பேசலாம். பிரைஸ் காட். இதுவரைக்கும் நம்ம இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஜென்ரலாக இந்த நெருக்கடி மேலாண்மை குறித்து பார்த்தோம். குறிப்பிட்ட நெருக்கடி, கொரோனா இது ஒரு நெருக்கடியாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் COVID-19 அந்த எப்படி மேலாண்மை செய்வது என்பது குறித்து அது ஒரு எக்ஸாம்பிளாக வைத்து சில காரியங்களை நாம் டிஸ்கஸ் பண்ணோம். மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையில் பிஸ்னஸில் வரக்கூடிய கிரைசிஸில் ப்ராக்டிக்கலாக நாம் மேற்கொள்வதற்கு எப்படி டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துவது என்பதை குறித்து பார்த்தோம். கடைசியாக வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் வேதத்திலே பதில் உண்டு. எப்படிப்பட்ட கிரைசிஸாக இருந்தாலும் வேதத்திலே பதில் உண்டு. ஒரு முடிவு எடுப்பதற்கு வேதத்திலே பதில் உண்டு. 1993 வருடம் இந்த வேதத்தை ஆராய்ச்சி செய்து நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். தேவ நாமம் மகிமையடைவதாக. இந்த கிரைசிஸ் நெருக்கடி சூழ்நிலை வேதத்திலே சில கேரக்டர்ஸ் நாம் பார்க்க இருக்கிறோம். எப்படி அவங்க இந்த கிரைசிஸ் சூழ்நிலையை மேற்கொண்டார்கள் என்று சொல்லி அது நமக்கு ஒரு நம்பிக்கையை, ஒரு விசுவாசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ப்ராக்டிக்கலாகவும் அதை நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, தானாக போய் நெருக்கடியில் மாட்டிக்கொண்டவர்கள் பட்ட கஷ்டங்களையும் நாம் பார்க்க முடியும். சிலருடைய வாழ்க்கை அப்படித்தான். நெருக்கடி வாழ்க்கையில் வரும்பொழுது அதை வாய்ப்பாக பயன்படுத்தணும். அதுதான் நம்ம சைனீஸ் வேர்டு விஜி என்ற வார்த்தையிலிருந்து பார்த்தோம். விஜி, WEIV, டேஞ்சர், J ஆப்பர்ச்சுனிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி என்று பார்த்தோம். அந்த டேஞ்சரை வாய்ப்பாக பயன்படுத்தின ஒருவரை குறித்து நான் உங்களிடத்து அதில் இருக்கிற சில காரியங்களை குறித்து பேச இருக்கின்றேன். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த போய்தான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம். இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம் வேதத்திலே. ஏனென்று சொன்னால் அங்கே தேவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, கர்த்தரை நம்புகிறவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்து நாம் பார்க்கின்றோம். விசேஷமாக தாவீது பெலிஸ்தீனாய கோலியாத்தை வெற்றி கொள்வதை பார்க்கின்றோம். இந்த பெலிஸ்தீனாய கோலியாத் ஒவ்வொரு நாளும் 40 நாட்கள் வந்து நிற்கிறான். சமஸ்த இஸ்ரவேலையும் பார்த்து சவால் விடுறான். உங்களில் ஒருத்தனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் வந்து என்னோட யுத்தம் செய்யட்டும். அவன் ஜெயிச்சானா நாங்கள்லாம் அவங்களுக்கு அடிமை, நான் அவனை ஜெயிச்சிட்டா நீங்கள்லாம் எனக்கு அடிமைன்னு. தாவீது அங்கே வர வேண்டிய சூழ்நிலையே இல்லை. தாவீது அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய தந்தை ஈசாய் அவனுடைய அண்ணன்மார்கள் இந்த யுத்தத்திற்கு வந்திருந்தார்கள். பெலிஸ்தரோடு யுத்தம் செய்வதற்கு சவுலுடைய தலைமையிலே, ராஜாவாகிய சவுல் தலைமையிலே. ஆகவே அவன் அண்ணன்மார்களை பார்த்து உணவுப் பொருட்களை கொடுத்துவிட்டு நலம் விசாரித்து வருவதற்காக தாவீதை அங்கு அனுப்பப்படுகிறான். தாவீது அங்கு வருகிறான். இதை கேள்விப்படுகிறான். இதை கேள்விப்பட்டவுடன் தாவீது அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொள்வதை பார்க்கின்றோம். The crisis taking as a challenge. இந்த நெருக்கடி, பெலிஸ்தியன் வந்து ஒரு நெருக்கடி கொடுக்கிறான். அந்த கோலியாத் அவன் வந்து நெருக்கடி கொடுக்கிறான். அந்த கோலியாத்தை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவனை குறித்து சொல்லும்போது அவன் காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பெயர் உள்ள ஒரு வீரன். அவன் உயரம் 6 முழம் 1 ஜான். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிற அவனுக்கு முன்பாக நடப்பான். அப்போ ஜஸ்ட் இமேஜின் ஹவு ஹியூஜ் திஸ் பர்சன். அவன் எப்பேற்பட்ட ஒரு மாவீரனாக, ஒரு பராக்கிரமசாலியாக அவன் இருப்பான் என்று சொல்லி அவன் வந்து சவால் கூடுறான். இது ஒரு பயங்கர டேஞ்சர், த கிரைசிஸ். இந்த சூழ்நிலை தாவீது அங்கே வரான். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது அந்த இடத்துக்கு வரார். இதை பார்க்கிறார். இந்த மனுஷன் வரான்,
25வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொள்கிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தையும் தந்து அவன் தகப்பின் வீட்டாருக்கு இஸ்ரவேலை சர்வமானியம் கொடுப்பார். ராஜா நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட்? இவனை கொள்கிறவனுக்கு என் மகளை கொடுப்பேன், சர்வமானியத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வெகுமதிகளை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அது தாவீது கேட்கிறான். கேட்டுட்டு அதற்காக மட்டுமல்ல, அவன் சொல்வதை பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லா இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம் என்று சொல்கிறான். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே இந்த பெலிஸ்தீனால் என்ன செய்ய முடியும் என்ற அந்த விசுவாசத்தை பார்க்கிறோம், அந்த நம்பிக்கையை பார்க்கிறோம். ஆனால் அவங்க அண்ணன் அங்கே தடை பண்ணுறான். உன்னை யாரா இங்கே வர சொன்னா? மூத்த சகோதரன் எலியாப் அதை கேட்டபோது தாவீது கிட்ட வந்து, நீ ஏன்டா இங்கே வந்த? கொஞ்சம் ஆடுகளை யாக்கடா விட்டு வந்தேன், யுத்தத்தை பார்க்க வந்துட்டியா, உன் துணிகரத்தை பார்க்குறேன்னு. ஆனால் தாவீது என்ன செஞ்சான்? அப்படியே நெக்லெக்ட் பண்ணலாம். சில நேரங்களில் அதை தான் நம்ம செய்யணும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபோக்கஸ் ஆன் தி இஷ்யூ, நாட் த பர்சன். இங்கே தாவீது அந்த ஃபோக்கஸ் ஆன் தி இஷ்யூ பார்க்குறோம், த கிரைசிஸை. ஃபோக்கஸ் ஆன் தி சொல்யூஷனை பார்க்குறோம். எலியாப் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கல, அவன் விட்டுட்டு திரும்பி போகிறான். அந்த பக்கம் போய் நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறான். அவனை ராஜா கிட்ட கொண்டு போய் விடுறான், சவுல்கிட்ட. சவுல்கிட்ட அவன் சொல்கிறான், நான் போய் அவனை கொல்லுவேன். அப்போ சவுல் கேட்குறான், நீ சின்ன பையனாக இருக்க, அவன் யுத்த வீரன், நீ இளைஞன். அப்போ தாவீது சொல்லுவதை பார்க்குறோம், அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன சொல்கிறார் தெரியுங்களா? தாவீது சவுலை பார்த்து சொல்கிறார் 34வது வசனத்தில், உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியும் அவைகள் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பிரைசலா. நன்றாக கவனியுங்க, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் நம்ம வாழ்க்கையிலேயே ஏற்கனவே நாம் செய்த நமக்கு இருக்கிற அனுபவங்கள், வெற்றியுள்ள அனுபவங்கள், அதை நினைத்து பார்க்க வேண்டும். அதுதான் இங்கே தாவீது அந்த வெற்றியுள்ள அனுபவங்களை நினைத்து பார்க்கறதை பார்க்கிறோம். ஒரு விசை ஒரு கரடி, ஒரு விசை ஒரு சிங்கம், அதைக்கு கொண்ட இவன் ஜீவனுள்ள தேவன் நீ நிந்திக்கிற இவன் ஏமாத்திரம், இவனை என்னால் கொல்ல முடியும். அப்போ முதலாவது இந்த கிரைசிஸில் வரும்போது, நெருக்கடி வரும்போது அதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மனோபாவம் தேவை. இரண்டாவது, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்றாலும் அந்த மனோபாவம் வரும். இரண்டாவது, நான் யார் என்பதை உணர்ந்திருந்தான் தாவீது, நாம் உணர்ந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக, தடைகள் வந்தது. ஒரு அண்ணா எலியாப் வந்து தடை பண்ண வந்தான், அவன் அப்படியே ஒதுங்கி போறான். நான்காவது, அங்கே கொண்டு போய் விட்டுன ராஜா கிட்ட தன்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை சொல்றான், என்னால் முடியும்னு சொல்லிட்டு. சரி நீ போ அப்படின்னு சொல்லி ராஜா அவனுடைய வஸ்திரத்தை, ராஜ வஸ்திரத்தை, அவனுடைய ஈட்டி, அவனுடைய கேடயத்தெல்லாம் கொடுக்குறான். அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு தாவீதுக்கு நீங்கள் தொடர்ந்து படித்தீங்கன்னா தெரியும், அது அவனுக்கு செட் ஆகலை. அவன் செட் ஆக என்ன சொல்ல தெரியுங்களா? 39வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதில் அவனுக்கு பழக்கம் இல்லாதனால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கலைத்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பிற்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தீனிலே போனான். பிரைசலா. நன்றாக கவனியுங்கள், தன்னிடத்தில் இருந்தவற்றை கொண்டு போனான். நம்ம எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஒரு கிரைசிஸ் வந்துச்சுன்னா, ஒரு நெருக்கடின்னு வந்துச்சுன்னா, யார்கிட்ட போவோம், எங்கே போவோம், எப்படி போவோம், யாரை கேட்போம், இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இதை பண்ணலாமா, அதெல்லாம் இல்லை. தேவனை சார்ந்து கொண்டான். தேவன் எனக்குள்ளே இருப்பதை உணர்ந்திருந்தான். எதிர்ப்பவன் தேவனை எதிர்க்கிறான், என்னை அல்ல என்பதை உணர்ந்திருந்தான். அடுத்த என்னிடத்தில் இருக்கிறது என்ன, என்னால் எதை சரியா செய்ய முடியும் என்பதை உணர்ந்திருந்தான். பிரைசலா. அதை உணர்ந்திருந்ததுனாலே அதை அவன் எடுத்துக்கொண்டு போகிறான். அங்கே போகிறான். அவன் கொண்டு போகிறதுன்னா 5 கூழாங்கற்கள், இந்த கவன்கள், அதான் எடுத்துகிட்டு போகிறான்.
அங்கே போனோன்னு அந்த பெலிஸ்தீன் வர அவனுக்கு முன்னாடி வந்துட்டு தாவீதை பார்த்து, நீ தடியோட வர நான் என்ன நாயா அப்படின்னு மறுபடியும் தூசிக்கிறான். தாவீதை தூசிக்கிறான், ராஜாவை தூசிக்கிறான், சமஸ்த இஸ்ரவேலையும் தூசிக்கிறான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தாவீது ஒரு ஆன்சர் கொடுக்கிறார் 45வது வசனத்தில். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 45வது வசனத்தில். அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தேவ நாமம் மகிமை அடைவதாக. The spiritual equipment is very important in our life. The spiritual way of dealing the crisis is very important in our life. We should understand that. ஆன்மீக ரீதியாக வேதத்தின் அடிப்படையில் காரியங்களை டீல் பண்ணால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அங்கே போகிறான். போனது மட்டுமல்ல, அவன் சவால் விடுகிறான். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளும் பூமியின் காட்டு மிருகங்களும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஃபோக்கஸ் ஆன் தி ஃபியூச்சர் ஆஃப் தி கிரைசிஸ். ஆஃப்டர் த கிரைசிஸ் என்ன நடக்கும்? ஃபோக்கஸ் ஆன் தி ஃபியூச்சர். இந்த நெருக்கடிக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இந்த நெருக்கடிக்கு பிறகு நிச்சயமாக எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அதை நானும் நீங்களும் நம்ப வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். தாவீது அதுதான் அங்கே சொல்கிறார். அதற்கு பிறகுதான் தாவீதுக்கு ஆசீர்வாதம் நம்ம அனைவருக்கும் நல்லாவே தெரியும். விஷயத்துக்கு வருவோம். அங்கே அவன் என்ன செய்கிறான்? தாவீது பெலிஸ்தனுக்கு நேராக தீவிரமாய் ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு 49 வசனத்தில் அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில் பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பயந்து போனதினால் அவன் தலையிலே முகம் குப்புற விழுந்தான். பிரைஸ் தி லார்ட். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயமே இல்லை, கல்லை வச்சு கொண்டு போட்டான். அப்புறம் அவன் பட்டயத்தை எடுத்து அவனை குத்துனான். பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட். நல்லா கவனிங்க. இப்போ சக்சஸ் வந்தாச்சு. எப்படி வந்தது சக்சஸ்? The proper management of the crisis. Using the crisis as an opportunity to get success. அதுதான் தாவீது வாழ்க்கையில் பார்க்கிறோம். தேவனால் அபிஷேகிக்கப்பட்டிருந்தான். அது ரொம்ப தேவை. நானும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு அவரை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனமாக இருந்தால் நமக்கு நிச்சயமாகவே வெற்றி உண்டு. எந்த பேர்பட்ட நெருக்கடியும் நாம் சுலபமாக தாவீதை போல சமாளிக்க முடியும். தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நெருக்கடியும் அப்படிதான் சமாளித்து வருகிறார். இந்த வெற்றி தாவீதுக்கு சக்சஸாக இருந்தாலும் மறுபடியும் பிரச்சனை வந்துச்சு. தாவீதை எல்லாரும் புகழ்ந்த போது சவுலால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 என்று சொன்னபோது ஆனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் காய்மகாலமாய் பார்த்தான், டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறான், எதிரியாக பார்க்குறான் சவுல் தாவீதை. சவுல் பயந்து தாவீது ஓடும்பொழுது கர்த்தருக்குள் தன்னை திரைப்படுத்திக் கொள்கிறான். நெருக்கடி, ஒவ்வொரு நெருக்கடியிலும் ஒரு சங்கீதத்தை பாடுகிறான். அநேக சங்கீதம் தாவீதால் பாடப்பட்டது சங்கீத புஸ்தகத்தில். அத்தனை சங்கீதத்துக்கும் ஒரு பேக்ரவுண்ட் உண்டு, ஒரு சிச்சுவேஷன் உண்டு. அவன் கடந்து வந்த நெருக்கடிகள். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு சங்கீதத்திற்கும் சவுலுக்கு பயந்து ஓடும்போது ஒரு சங்கீதம், கெபியில ஒளிந்து கொண்ட போது ஒரு நெருக்கடி, ஒரு சங்கீதம், வெற்றி பெற்ற போது ஒரு சங்கீதம். நெருக்கடி நேரத்தில் எழுதின சங்கீதங்கள் பாருங்கள், ரொம்ப அருமையா இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மோடு இருக்கிறார். எப்பேற்பட்ட நெருக்கடியையும் தேவனிடத்திலே நாம் சார்ந்து கொண்டோம் என்று சொன்னால், தேவனுடைய கரத்திலே கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதை சுலபமாக நாம் கடந்து வர முடியும். அதற்குரிய திட்டங்களை அவர் சரியாக கொடுப்பார். அதே நேரத்தில் நாம போய் நெருக்கடியில் மாட்டிக்கொள்ளக்கூடாது, அந்த தவறை செய்யக்கூடாது. அதையும் நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரத்திலே ஒரு மனிதன் தானாக நெருக்கடியிலே போய் சிக்கிக்கொள்கிறான். யோசபாத் என்ற ஒரு ராஜா, யூதாவின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா ஆகாப்போடு சம்பந்தம் கலந்து கொள்கிறான். இஸ்ரவேலின் ராஜா ஆகாப், யூதா ராஜாவை நீ என் கூட சீரியரை ஜெயிப்பதற்கு வரையா,
சீரியருக்கும் இஸ்ரவேலுக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாம இருக்கு. யுத்தம் இல்லாத நேரத்தில் யுத்தத்தை ஏற்படுத்துகிறான் இந்த ஆகாப். இந்த ஆகாப் வேணும்னே பிரச்சனையை பண்றாள். சீரியரை எதிர்த்து போகணும் வா அப்படின்னு கூப்பிடுறான். சும்மா இருக்கக்கூடாது. போய் நம்ம என்ன செய்யறோம்? கிளையாத்தில் உள்ள ராமோத் நம்முடையது என்று அறியீர்களா? அதை சீரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்துக் கொள்ளாமல் சும்மா இருக்கலாமா அப்படின்னு நம்ம அங்க ப்ரோவோக் பண்றான், ஸ்டிமுலேட் பண்றான், தூண்டி விடுறான். உடனே இந்த யோசபாத்தும் நான் வரேன், நம்ம போகலாம், என்னுடைய இராணுவம் உன்னுடைய இராணுவம், நானும் நீயும் ஒன்று தான், என் ஜனங்கள் உன் ஜனங்கள், என் குதிரைகள் உன் குதிரைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறான். போன உடனே அவனுக்கு போயிட்டான். ஆனாலும் ஒரு சின்ன சந்தேகம், ஆண்டவர் தான் அதை நீ அனுப்புகிறாரான்னு. யுத்தத்துக்கு போவாமா வேணாமா, ஜெயம் கிடைக்குமா கிடைக்காதா, தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு. உடனே அங்கே வந்து தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு கேட்கும்போது 400 தீர்க்கதரிசிகள் கூடுகிறார். 400 தீர்க்கதரிசிகளும் ஆகாப் ராஜாவையும் யோசபாத் ராஜாவையும் பார்த்து சொல்றாங்க, போங்க, உங்களுக்கு தேவன் இதை வாய்க்க பண்ணுவார், நீங்க போலாம், போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார்னு எல்லாம் சொல்றாங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் நன்மையாவே சொல்றாங்க. ஆனா யோசபாத்துக்கு ஒரு டவுட், இதுல எல்லாம் நல்லா தான் இருக்கு, எல்லாமே கரெக்டாக தான் சொல்றாங்க. இருந்தாலும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாரும் இல்லையா? அப்ப இத்தனைக்கு இந்த 400 பேர் இந்த தீர்க்கதரிசிகள், அங்க ஒரு டவுட் வந்துருது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாரும் இல்லையா? அப்ப இந்த 400 பேர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அல்ல. அப்ப அவங்க சொல்றா, மிகாயான்னு இருக்கிறான், சரி அவனை வர சொல்லு. உடனே ஆகாப் சொல்றான், மிகாயா எப்பவுமே எனக்கு தப்பா தான் சொல்லுவான். இல்லை அப்படி சொல்லாத, யோசபாத் சொல்றான், அப்படி சொல்லாத ராஜா, அவன் வரட்டும், மிகாயா வந்து போகான், நீ எங்க ஆகாப் அங்கு கொல்லப்படுவான் என்பதை சொல்லுகிறான். அப்பயா இந்த யோசபாத் கேட்டுட்டு என்ன செஞ்சிருக்கலாம்? பேசாம சரி நீ போப்பா நான் வரலன்னு திரும்பி போயிருக்கலாம். ஆனா என்ன செய்யறான்? அந்த வார்த்தையை, மிகாயாவுடைய வார்த்தையை கேட்காம இவங்க 2 பேரும் அங்க போறாங்க. போகும்போது இந்த ஆகாப் தந்திரசாலி, அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, நீ வந்து என்ன பண்ணு, ராஜவஸ்திரம் தைத்து கொண்டு வான். யோசபாத்துக்கு ராஜவஸ்திரம் தைத்துட்டு இவன் பேசுறது மாதிரி யுத்தத்துக்கு போறான். அங்க ஃபைட்டுக்கு வந்த சீரியனுடைய ராணுவம் யோசபாத்தை பார்த்தோம்னா அவன் தான் ஆகாப்னு நினைச்சு, ஏன்னா அவன் தலைமை சொல்லியிருந்தான், நீ ஆகாப்பை மட்டும் கொள்ளுடான், அது தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அவன் தான் ஆகாப்னு நினைச்சு எல்லாரும் அவனுக்கு நேரா வில்ல திருப்பும் பொழுது அவன் கூக்குரல் இடுகிறான், கர்த்தரை நோக்கு கூக்குரல் இடுகிறான். அப்போ அவங்க பார்க்குறாங்க, யோசபாத்துடைய கூக்குரலை கேட்டு இவன் வந்து இஸ்ரவேலின் ராஜா அல்ல, இவன் யூதாவின் ராஜா, அவனை விட்டுட்டு போயிடுறாங்க. ஒருத்தன் இஷ்டத்துக்கு வம்ப விடுறான், அது கரெக்டாக போய் ஆகாப்பினுடைய மேலே பட்டு அவன் கொல்லப்படுவதை பார்க்கிறோம். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த யோசபாத் செய்த ஒரு காரியம் தானா நெருக்கடியை சம்பாதித்துக் கொண்டது. அந்த நிலை நமக்கு வரக்கூடாது. நெருக்கடிகள் வருவதை பாசிட்டிவாக எடுத்துட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து அந்த நெருக்கடியிலிருந்து நாம் மீண்டு வர தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆனால் நாம போய் எந்த நெருக்கடியும் மாற்றிக்கொள்ளக்கூடாது. அந்த காரியத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடைசியாக வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு நெருக்கடி வந்தது. அந்த நெருக்கடி எல்லாம் அவர் சவாலாக எடுத்துக்கொண்டார், அதை ஜெயித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை பிசாசை ஜெயித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு தேவை, அந்த விசுவாசம் நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை நமக்கு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்வதையும் செய்வான், நான் செய்வதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி. இப்ப அந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். விசுவாசிக்கிறவங்களால் அது நடக்கும். நானும் நீங்களும் விசுவாசித்தால் இந்த நெருக்கடியான சூழ்நிலையும் அநேகரை விடுவிக்க நம்மாலே கூடும். ஏனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவ கரம் நம்மோடு கூட இருக்கிறது, அவருடைய அபிஷேகம், அவருடைய அழைப்பு நம் மீது இருக்கிறது, மறந்துவிட வேண்டாம். அங்கு நெருக்கடி, மார்த்தாள் மரியாளுக்கு ஒரு நெருக்கடி, கிரைசிஸ். தன் ஒரே சகோதரன்
அவன் மரித்து விட்டான். லாசரு 4 நாள் ஆயிடுச்சு. இட்ஸ் சேலஞ்ச், கிரைசிஸ். ஆண்டவர் போறார். மரித்து 4 நாள் ஆன லாசரை வெளியே வா என்று அழைக்கிறார். See that the biggest crisis, the challenge, அதை தேவன் வாய்ப்பாய் பயன்படுத்தினார். அங்கே அதை பார்த்தவர்கள் அநேகர், லாசரு உயிரோடு இருந்து பார்த்த அநேகர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கின்றோம். சிறு பிள்ளை மரித்து விட்டால் இட்ஸ் a crisis. ஆண்டவர் தலித்தகுமை என்று சொல்லி எழுப்பினார். சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லி. பிரைஸ் அல்லாஹ். எப்பேற்பட்ட நெருக்கடி வந்தாலும் தேவ பிள்ளைகளாக நாம் கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு வேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவரை என் உள்ளத்திலே வாரும், இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், என் பாவங்களை மன்னியும் என்று சொன்னால் இயேசு உங்களிடத்திலே வருவார். நீங்கள் தேவ பிள்ளையாக மாறுவீர்கள். இந்த ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். சமாதானம் கிடைக்கும். தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். உயிர்த்தெழுந்த தேவன் சீசர்கள் மத்தியிலே தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சமாதானம் வேண்டும் என்பவர்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார். வேதத்தை ஆராயாமல் இருந்த சீசர்களை பார்த்து கடிந்து கொண்டார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை விசுவாசிப்பதற்கு மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லி கடிந்து கொண்டார். கடிந்து திருத்துகிற தேவனாயிருக்கிறார். சமாதானம் சொல்லுகிற தேவனாயிருக்கிறார். சந்தேகப்பட்ட தோமாவுக்கு சந்தேகத்தை நிவர்த்தி செய்தார். மறுதலித்த பேதுருவை அழைத்து அன்பு செலுத்தினார். ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். அப்படிப்பட்ட நன்மையை கொடுக்கிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படிப்பட்ட கிரைசிஸாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியாக இருந்தாலும் அதை சுலபமாய் மாற்றி இந்த நெருக்கடியை ஆசீர்வாதமாக்கக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறார். அவரை விசுவாசியுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் நெருக்கடிகளை ஆசீர்வாதமாக மாறும். உங்கள் நெருக்கடி ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைகள், the problem is going to be a blessing. The crisis is going to be a blessing. It is in your hand. It is in your heart. When you accept Jesus Christ as a Savior. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே, அன்பின் பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவே, உன் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை இன்னும் அவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், மெய் தேவனாகிய மெய் இரட்சகராகிய உண்மை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. ஆண்டவரே, ஏற்றுக்கொண்டு வேதத்தின் ரகசியங்களை கற்று தன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ளவும், தேவ ராஜ்யத்திற்கு பங்குடையவர்களாய் மரித்து பரலோகத்திற்கு வந்து உன் சமூகத்தில் பங்குள்ளவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. God bless you all.